ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, தோசை எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு அருமையான சுவையில் சாஃப்டான ஜூஸியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு 3 பழுத்த தக்காளியை குக்கரில் போட்டு 1 கிளாஸ் தண்ணீர் விட்டு 2 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு இது போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். இப்போ நம்ம பண்ணுற அளவுகள் எல்லாமே அரை கிலோ சிக்கனுக்கு சரியான அளவுகளாக இருக்கும். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 1/4 மூடி மட்டும் தேங்காய் ரொம்ப வைக்கக்கூடாது, ஒரு 1/4 மூடி வச்சாலே போதும். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மிதமான தீயில் நல்லா வதக்கி எடுத்த பிறகு அடுத்து இதில் ஒரு 10 முந்திரியும் சேர்த்துட்டு நீள்வாக்கில் கட் பண்ண 3 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்திலேயே 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு கண்டிப்பாக வதங்கணும். வெங்காயம் ரா ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். மிளகாய், தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் இது. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துருக்க அந்த தக்காளியை தோலை நீக்கிட்டு இது கூட சேர்த்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் இதை ஒரு ஸ்மூத்தான விழுதா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சிக்கன் தாளிச்சிடலாம். பேனில் இப்போ ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மசாலா பொருட்களை போட்டு பொரிய விட்டுக்கணும். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனைஸ், கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய் இது மட்டும் போதும். வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க வேண்டாம். மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுடணும். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். இந்த ப்ராசஸில் தான் பார்த்திங்கன்னா சிக்கனில் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி இருக்கும். மூணு நிமிஷம் கழித்து இப்போ இதில் ஒரு 3 கிளாஸ் கொதிக்கிற வெந்நீரை சேர்த்து விட்டுடணும். கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து நம்ம சிக்கன் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாக இருக்கும், சக்கையாலாம் இருக்காது. கடைசியாக இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தியை போட்டு பெரட்டி விட்டுட்டு
மூடி போட்டு இதை சரியாக 15 நிமிஷம் வேக விடணும். 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி திறக்காமல் விட்டுடணும். அப்போ தான் நல்ல சிக்கன் உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி செட் ஆகி வரும். வாசனை சும்மா அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை விட அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, நான், தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்ச் ஆகும். இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.